ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கங்கையில் கோழி பிரியாணி சாப்பிட்ட குற்றத்திற்காக 14 இஸ்லாமிய இளைஞர்கள் 3 மாதம் சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி பேசியுள்ள உச்சநீதிமன்ற நீதிபதி உஜல் போயான், கங்கையில் கோழி பிரியாணி சாப்பிடுவது எப்படி குற்றமாகும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். போபாலில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய உச்சநீதிமன்ற நீதிபதி உஜ்ஜல் புயான், கங்கை நதியில் கோழி இறைச்சி உண்பதை தடை செய்யும் சட்டம் எதுவும் இல்லை என்பதை குறிப்பிட்டு, இதுபோன்ற செயலுக்காக மக்களை கைது செய்து 3 மாதங்களுக்கு பிணை மறுக்கலாமா என்றும் கேள்வி எழுப்பினார். இந்தியாவில் மாறுபட்ட கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான பொதுவெளி சுருங்கி வருகிறது என்றும் கவலை தெரிவித்த அவர், ஒருவரின் கருத்துக்களை வெளிப்படுத்தும் உரிமையும் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் செய்யும் உரிமையும் குடிமக்களின் அடிப்படை சுதந்திரம் என்றும், விவாதமும் கருத்தும் மக்களாட்சியின் உயிர்நாடி என்றும் குறிப்பிட்டார். துரதிருஷ்டவசமாக சாதாரண செயல்பாடுகள் கூட தற்போது குற்றமயமாக்கப்படுகின்றன என்று வேதனை தெரிவித்த அவர், காசாவுக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டத்திற்கு மறுத்த பம்பாய் உயர்நீதிமன்றத்தின் அணுகுமுறையையும் விமர்சித்தார். நீதித்துறை தனது அரசியலமைப்பு சுதந்திரங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும், விமர்சனங்களை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் சுய பாராட்டுதல்கள் அல்லாமல் பொதுமக்களின் நம்பிக்கையே ஒரு நிறுவனத்தின் நம்பகத்தன்மைக்கான உண்மையான அளவுகோல் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.